அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று கால பைரவாஷ்டமி. சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ கால பைரவ ஜெயந்தி மந்திரத்தை சொல்லுங்கள், வாழ்க்கையில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமியோடு கால பைரவ ஜெயந்தியும் வருகிறது. இந்த நாளில் நம்ம பைரவரை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி. இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை பைரவ ஜெயந்தியாக நாம் வழிபாடு செய்வோம். ஏன்னா இந்த தேய்பிரை அஷ்டமியில் தான் பைரவர் அவதரித்தார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பைரவருக்கு வழிபாடு செய்வாங்க. அப்போது இன்றைய நாள் இந்த பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் இந்த பைரவர். சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவர் சந்நிதி அப்படிங்கிறது இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பிரம்மருக்கும் பெரிய ஒரு வாக்குவாதம் நிகழ்ந்ததாகவும், அந்த வாக்குவாதத்தில் பிரம்மதேவர் வார்த்தைகளை விட்டு சிவபெருமானின் கோபத்திலிருந்து வெளிப்பட்டவர் தான் பைரவர். பைரவர் அவதாரத்தின் போது தான் அவருடைய பிரம்மதேவரினுடைய ஒரு தலையை அவர் பிச்சிடுறாரு. அப்போ பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானுக்கு வந்துடுது. அப்போது தான் காசியில் போய் சுடுகாடாக அன்னபூர்ணிகிட்ட போய் அவருடைய அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறாரு. அதனால தான் இப்போவுமே காசியில் 4 பகுதியிலையுமே பைரவர் காவலுக்கு இருப்பார். அதனால் நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கர்ம வினைகளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருப்போம். நம்மளறியாமே யாருக்காவது ஒரு கெடுதல் செஞ்சுருப்போம். இந்த கர்ம வினைகளையும் இந்த தோஷங்களையும் நீக்குவதர் யாருன்னா பைரவர் தான். இந்த பைரவர் ஜெயந்தி அன்று, அதாவது கால பைரவர் அவதரித்த நாள் தான் இந்த நாள். அப்போது இந்த நாளை தான் பைரவ ஜெயந்தியாக வழிபாடு செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தினத்தில் நம்ம பைரவரை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம வீடுகளில் கால பைரவர் படம் வச்சுருக்க மாட்டோம். இப்போ நிறைய பேர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படம் வச்சுருக்கிறீங்க. சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணி ஒரு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய்வேத்தியம், மெதுவடை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி பாராயணம் பண்ணி தூப ஆராதனையெல்லாம் காட்டி வீட்டில் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இது வீடுகளில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. கோவில்களில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அதிலேயும் வாசனை திரவியங்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். இந்த பைரவ ஜெயந்தி அன்று புனுகு, அரகஜா இந்த மாதிரி நீங்கள் வாசனை திரவியங்கள் அபிஷேகத்திற்கு கொடுப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுங்க. உளுந்து, அந்த கருப்பு உளுந்தில் தோல் நீக்காமல் அந்த கருப்பு உளுந்தில் மெதுவடை செஞ்சு போடுங்க. எப்பேற்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, அந்த கஷ்டத்தை நொடி பொழுதில் தீர்த்து வச்சிருவார். இன்னொன்று, கடன் பிரச்சனையால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை. முதல்ல அந்த கடன் பிரச்சனை தான் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் படிப்படியாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் தயிர் சாதம் நைவேத்தியமாக வைங்க. அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும். அந்த மாதிரி நீங்கள் கோவிலில் உட்காந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், வீட்டில் நீங்கள் உட்காந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது எங்கே வேணுமானாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அம்மா நான் வெளியில் இருக்கிறேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கிறேன், எங்கே இருந்தாலும் சரி. நீங்கள் நல்லா சுத்தபத்தமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி வச்சு சொல்லுங்கள். இல்லையா, அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போங்க. அங்கே பைரவர் சந்நிதி கட்டாயம் இருக்கும். அங்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு அவரை வழிபாடு செய்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதை 108 முறை சொல்வது ரொம்ப 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 சிறப்பு.
எங்களால் 108 முறையெல்லாம் சொல்ல முடியாதுமா, டைம் இல்லை அப்படின்னா குறைந்தது 27 முறையாவது கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஓம் காலகாலாய வித்மகே காலதீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். தீபம், மிளகு தீபம் ஏற்றிக்கோங்க. பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம், தேங்காய் தீபம் ஏற்றலாம், எலும்பிச்சை தீபம் ஏற்றலாம். உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை பொறுத்து நீங்கள் தீபத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ கடன் பிரச்சனை தீரணுங்கிறவங்க மிளகு தீபம் ஏற்றலாம். இப்படி நீங்கள் வெண்பூசணிக்காய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரி தொல்லைகள் நீங்கும். இப்படி ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ உங்களுக்கு என்ன தீபம் ஏற்ற வேண்டுமோ அதை நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அங்கே கோவில்களில் உட்கார்றீங்க அப்படின்னா கீழே எந்த ஒரு விரிப்பு விரித்து உட்காரணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே உட்கார்ந்து பைரவரை மனதார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி மனதார வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ, இது நம்மளுக்கு தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனை நீங்கணும், எதிரி தொல்லைகள் நீங்கணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த வழிபாட்டை தாராளமாக இன்றைய நாள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு முக்கியம்தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்மளுக்கு தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமின்னு 2 வரும். ஆனால் இந்த ஐப்பசியில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை பைரவர் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் அவரை நம்ம மிக சிறப்பாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, உறவினர்களுக்கு இடையே பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குது, யமபயம் இருக்குது, இந்த மாதிரி சகல தோஷங்களையும் சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர் பைரவர். அப்போ அந்த பைரவரை நாம் இன்றைய நாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் ஒரே நாளில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா இந்த நாள் தான். இதை எக்காரணத்தை கொண்டு யாரும் தவற விடாதீங்க. மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்றீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் சந்நிதி இருக்கும். ஒரு தீபம் ஏற்றி வச்சு அவரை வழிபாடு செஞ்சுட்டாவது வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதில் இந்த தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு உகந்த அஷ்டமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக நீங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே எல்லா ஆலயங்கள்லேயும் இன்றைக்கி செய்வாங்க. வாய்ப்பு இருக்கிற அனைவரும் வழிபாடு செய்து நலம் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.